இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 to 2026 ஒரு சில பட்ஜெட்ஸ் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாகவும் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி லேப்டாப் வேணுங்கிற மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு 2000 crores பட்ஜெட் ரிலேட்டட்லாம் அவங்க ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ அதற்கான ஸ்கீமை வந்து ஜனவரி 5th இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ லேப்டாப்ஸ் ப்ரொவைட் பண்ற மாதிரி அது கிட்டத்தட்ட ஒரு 2000 crores கிட்ட அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ப்ராசஸ் வந்து Jan 5th இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து நமக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேம் vlogs அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு 10 lakhs பீப்புள் 10 lakhs ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட லேப்டாப் வந்து நமக்கும் கிடைச்சது என்னோட ரிலேட்டிவ் சைட்ல இருந்து. ஸோ அந்த லேப்டாப்பை நம்ம இப்போ ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ என்னன்னா அந்த லேப்டாப் வந்து Jan 5th இருந்து தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ Jan 5th இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த லேப்டாப் வந்து என் கைக்கு வந்துச்சு. ஸோ அது ஒரு அன்பாக்ஸ் வீடியோ மாதிரி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் சைடும் சரி, இது லேப்டாப் வந்தப்பமே அவங்க வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. இதை நான் வீடியோவாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் திருப்பி ரீபேக் பண்ணி இதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். ஸோ லேப்டாப் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருந்த லேப்டாப். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏசர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இது என்ன ரிலேட்டடில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஏசர் மட்டும் வந்திருக்கா இல்லை டெல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எல்லாமே வந்திருக்கான்னு இன்னும் தெரில. ஸோ இப்போ நம்ம கைக்கு கிடச்சிருக்கிற இந்த லேப்டாப்போட பிராண்ட் வந்து ஏசர் தான். ஸோ ஏசர் 1Z14ங்கிற ஒரு பிராண்ட் லேப்டாப். ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி ஆக்சுவலாக என்னன்னா ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி நாங்கள் ரீடேப் பண்ணி இதை நான் அன்பாக்ஸ் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் திருப்பி அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ பேக்கிங் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏசர் Z14 பிராண்டட் தான், ஏசர் கம்பெனி தான். ஸோ நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அண்ட் இங்கேயும் ஒரு சீல் இருக்குது, இதையும் அன்பாக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ ப்ராடக்ட் வைஸ் பார்க்கும்போதுமே நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ ஓகே, இப்போ என்னன்னா லேப்டாப் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் நிறைய லேப்டாப் வந்துச்சு. நம்ம காலேஜ், அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சில லேப்டாப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் அதோட கான்ஃபிகரேஷனுமே நல்லா இருந்தது. அந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. பட் இது வந்து நல்லாவும் டிசைன் வைஸும் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லேப்டாப்பை வர வச்சிருவோம். இதுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சார்ஜிங் ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகே, இதுக்குள்ள சொல்ல எப்பவும் இருக்கிற மாதிரி அந்த மவுஸு, சார்ஜிங் போர்ட்டோட அடாப்டரு அண்ட் சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் 2 சிலிக்கான் பேக்ஸா, சிலிக்கா ஜெல். ஓகே, ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு எதுவும் கொடுக்கலையோ. ஸோ சார்ஜிங் போர்ட்டலோட அடாப்டர் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இன்புட் வந்து 100 wattsக்கும் அவுட்புட் வந்து 19 watts வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒயர் வைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ்ன்னு பார்க்கும்போது நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதை ஓரமாக வச்சுக்குவோம். ஸோ அதான் சிம்பிளாக லேப்டாப்னு பார்க்கும்போது ஆஸ் வெல் அஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். பட் பேக்கிங் நல்லாவே பக்காவாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பேக்கிங் வைஸ் இது நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்குது. பேக்கிங் வைஸ் பார்க்கும்போது லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ பேக்கிங் வைஸ் பார்க்கும்போதே நமக்கு நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்குது. இது கீழே இருக்கட்டும். ஸோ இதுதான் நம்ம ஏசர் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்த லேப்டாப். ஸோ ஃப்ரண்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசோட சிம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் இங்கே 2 ஆசஸ் பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎம்மோட போஸ்டரை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் லேப்டாப்பில் ஓகே, குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நமக்கு அது பெஸ்ட்டாக தான் இருக்குது, எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. நார்மல் ஸ்லிம்மாக நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. இதில் எந்த
எப்படின்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த லேப்டாப் கொஞ்சம் ப்ராடா இருக்கும். இது தின்னா லீனா நல்லாவே பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நல்லாவே இருக்கு. ஓகே. ஆக்சுவல் இதுல என்னென்ன போர்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கார்டுக்குள்ள ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 யூஎஸ்பி ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக்குக்குள்ள ஒரு இயர்ஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். 2 எஸ்டி கார்டு ஸ்லாட்டு, மைக்கு ஆஸ் வெல் 2 யூஎஸ்பி, ஒரு மைக்கு இன்சர்ட் பண்ணுற ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து சார்ஜிங் போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன பர்பஸ்க்குன்னு தெரியல. லாக் எதுவும் வேற எதுவும் லாக் எதுவும் இஷ்யூவாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ லேப்டாப் வைஸ்ன்னு பார்க்கும்போது, குவாலிட்டி வைஸ்ன்னு பார்க்கும்போதும் நல்லா தான் இருக்குது. தின்னா லீனா சூப்பராகவே இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்கு என்னங்க. ஓகே, எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக இப்போ நம்ம போய் ஒரு பிராண்டட் ஐடி கம்பெனிஸில், இப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனிலுமே என்னோட லேப்டாப் இதோட இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அவங்க ஐடி ப்ரொஃபஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல வேல்யூபிளாகவும் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. என்ன அப்பப்போ இந்த சிஎம்மோட போஸ்டர் மட்டும் அப்பப்போ கொண்டு வச்சுருக்காங்க. அது ஓகே. ஏன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களோட போஸ்டர்ஸ் கண்டிப்பாக இருந்தால் ஆகும். அது ஒன்றும் பண்ண முடியாது. லேப்டாப் வைஸ்ன்னு பார்க்கும்போதும், பில்ட் வைஸ் பார்க்கும்போதும், டிசைன் வைஸ் பார்க்கும்போதும் சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் செக் பண்ண வேண்டியது வந்து ஓகே. அண்ட் 128 MB கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. 8 GB ரேம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. i3ல 305 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட 230 GB கிட்ட இருக்குது. பரவாயில்ல, நல்லா பெஸ்ட்டான விண்டோஸ் 11 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. OSMல விண்டோஸ் 11 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் உங்களுக்கு எந்த OS இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இன்டெல் வைஸ், அதாவது ப்ராசர் வைஸ் பார்க்கும்போது i3 போட்டிருக்காங்க. அண்ட் ரேம்னு பார்க்கும்போது 8 GB ரேம் போட்டிருக்காங்க. இது எக்ஸஸ் ரேம் போடலாமா அப்படிங்கிறது அதோட கான்ஃபிகரேஷன்ஸை பொறுத்து நீங்கள் எக்ஸஸ் ரேம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி ஏன்னா i3 N305 தான் கொடுத்துருக்காங்க போது எக்ஸஸ் ரேம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். கிராஃபிக்ஸ் கார்டு 128 MB போட்டிருக்காங்க. யூஎஸ்டி கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பராக தான் இருக்குது. கேமரா வைஸ்ன்னு செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஐடி ரிலேட்டட் வைஸ் செக் பண்ணி கொடுத்துருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியல. பட் இது உண்மையிலேயே நல்லாவே இருக்குது. ஆசர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஐடி கம்பெனியில் எப்படி ஒரு எம்ப்ளாய்க்கு லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுவாங்களோ அந்த கான்ஃபிகரேஷன் அதை விட ஹையாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிசைனில், அதோட மாடலில், அதோட ஒரு காம்பேக்டாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம் தான். என்னன்னா நாங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி லேப்டாப் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்கீம் தான். ஃபினிஷிங் வைஸ்ன்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது எல்லாமே. ஆக்சுவலாக இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு தான். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ லாகின் பண்ணி பார்த்த வரைக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. i3 போட்டிருக்காங்க. ஆஸ் வெல் 8 GB ரேம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க மென்ஷன் பண்ண எம்ஆர்பி ப்ரைஸ், அதாவது இவங்க இந்த லேப்டாப்புக்கு மென்ஷன் பண்ண எம்ஆர்பி ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 50,000 சொல்லிட்டு இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. i3 8 GB ரேமே வேரியேஷன் செக் பண்ணும்போது ஒரு 30 to 40 கிட்ட வரும். ரெண்டாவது அதோட டிசைன் வைஸ் அண்ட் அதோட காம்பேக்ட் இது எல்லாமே செக் பண்ணும்போது 50,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல ப்ராப்பராக. ஏன்னா இது என்ன ப்ரைஸ் வேரியேஷனில் வருதுன்னு எனக்கு ரீசெண்டாக தெரியல. ரெண்டாவது இவங்க உள்ள என்னென்ன மாதிரி சிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ 50,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன டியூரேஷனில் மென்ஷன் பண்ணி இதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் டிசைன் வைஸ் அண்ட் லேப்டாப்போட காம்பேக்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இதுதாங்க தமிழ்நாடோட ஃப்ரீ லேப்டாப்ஸ். அண்ட் நல்ல ஸ்கீம் தான், நல்லா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். என்ன இதில் அவங்க லோகோ இல்லாமல் ஜஸ்ட் ஒரு தமிழ்நாடோட லோகோ மட்டும் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே தான். கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கும்போது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த வாரம் வீடியோ இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த வாரம் நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன். அண்ட் அண்டில் த பேக் ஃப்ரம் மனோ.
மறக்காம ஏஎம் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும், இந்த வீடியோவில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. யூடியூப்பை தாண்டி இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.